சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4, 5 மாதங்கள் இருக்கும் நிலையில மாநில கட்சிகள் அனைத்துமே தீவிர வாக்கு வேட்டையில ஈடுபட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். கூட்டணி வியூகங்கள் ஒருபுறம் இருந்தாலும் தொகுதி பங்கீடுல பல கட்சிகள் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு வராங்க. அதே சமயத்துல எல்லா அரசியல் கட்சிகளும் மற்ற எதிர்க்கட்சிகளை விமர்சித்து பேசவும் தொடங்கி இருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே பாஜக மட்டும் தாவேகாவை எதிர்த்து பேசுறதுல ரொம்ப கவனமா தான் செயல்பட்டு வந்தாங்க. இந்த நிலையில தாவேகா எப்படியாவது பாஜகவுடைய கூட்டணிக்கு வந்துராதான்னு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் பாஜக தன்னுடைய கொள்கை எதிரி அப்படிங்கிறதுல ரொம்பவே திட்டவட்டமா செயல்பட்டு வராரு. தொடர்ந்து விஜய் அவர்கள் பாஜகவுடைய கூட்டணிக்கு மறுப்பு தெரிவித்து வந்த நிலையில பாஜகவினுடைய 2ஆம் நிலை கட்ட தலைவர்கள் எல்லாமே ஆத்திரமடைந்து விஜய் அவர்கள் மீது அவர்களுடைய விமர்சனத்தை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில தான் இப்போ செய்தியாளர்களை சந்திச்சிருக்க அண்ணாமலை அவர்களுமே விஜயை விமர்சித்து திமுகவுக்கு ஆதரவா அவருடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு. அப்போ பேசின அவரு தாவேகா இந்த தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா மக்களுக்கு என்னென்ன செய்ய போறீங்கன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து திமுகவும் பாஜகவும் வெறும் அரசியல் எதிரிகள்னு சொன்னா மட்டும் போதாதுன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பீகார்ல தோல்வியை தழுவின பிரசாந்த் கிஷோர் நல்லவரா கெட்டவராங்கிறதுலாம் மக்கள் பார்க்கல. அந்த இடத்துல ஆட்சி மாற்றம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மக்கள் யாரையும் தோக்கடிக்க தயங்க மாட்டாங்கன்னு பேசியிருக்காரு. இப்படி பேசியிருக்க அண்ணாமலையுடைய கருத்து தமிழகத்துல ஆட்சி மாற்றம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதிமுகவையும் சரி தாவேகாவையும் சரி மக்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படையா தெரிவிக்குது.